சாமி என் ரூமுக்கு வா. என்ன மச்சான்? சாமி நானும் ஆதரையும் நாங்க கட்ட போற கனவு வீட போய் பார்க்க போறோம். அப்படியா மச்சான்? ரொம்ப சந்தோஷம். சார் நான் கிளம்புறேன். நீ சைன் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டியா மச்சான்? அதெல்லாம் பண்ணிட்டேன் சாமி. சார் வணக்கம். ஓ சார் வணக்கம் சார். வணக்கம் சார் நீங்க எங்கேயே ஒர்க் பண்றீங்க? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? இவர் தான் இங்க ஈயா இருக்காரு. சார் நீங்க பெரிய ஆபீசர்னு எனக்கு தெரியாது சார். எனக்கு தெரிஞ்சிருந்தா ஃப்ரீயாவே பிரியாணி கொடுத்துருப்பேன். பில்லே போட்டிருக்க மாட்டேன் சார். அப்படியா? நிஜமா சொல்றீங்க? இனிமே உங்க ஹோட்டல்ல எப்பனாலும் பிரியாணி ஃப்ரீயா சாப்பிடலாமா? ஆமா சார். உங்களுக்கு எப்பெல்லாம் பிரியாணி சாப்பிடணும்னு தோணுதோ அப்ப போன் பண்ணுங்க. நான் உங்க வீட்டுக்கு டோர் டெலிவரி பண்ணிடுறேன். அடடடடா, கேக்குறதுக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு மச்சான். நம்ம தேடி போய் சாப்பிடறத விட நம்மள தேடி பிரியாணி வருதுன்னா அதை விட வேற என்ன மச்சான் நமக்கு வேணும்? டே சாமி சும்மாறா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சார். மச்சான் மச்சான், லஞ்சம் தான் வாங்க மாட்டேங்கிற. பாய் அன்பா பிரியாணி அனுப்புறேன்னு சொல்றாரு. அதையும் வேணான்னு சொல்லி பாய் மனசை கஷ்டப்படுத்துறியே. சரி வாங்கிக்கிறேன்னு உன் வாயால சொன்னா அவரும் சந்தோஷப்படுவார்ல மச்சான். சாமி லஞ்சம் அன்பளிப்புங்கிற பேர்ல தான் முதல்ல ஆரம்பிக்குது. அப்புறம் அது வளர்ந்து வளர்ந்துதான் ஒரு கட்டத்துல நமக்கே தெரியாம அது லஞ்சமா மாறுது. என்னை பொறுத்த வரைக்கும் பிரியாணி கொடுத்தாலும் லஞ்சம் தான், பணம் கொடுத்தாலும் லஞ்சம் தான். ரெண்டுமே எனக்கு ஒண்ணுதான். அதனால நீ பேசாம இரு. உனக்கு என்னப்பா, பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டு கடைசி நேரத்துல பில்லை என் தலையில கட்டிட்டு ஓடி போயிடுவேன். பணத்தை கொடுத்து அழுகுறது நான் தானே. என் கஷ்டம் எனக்கு தானே தெரியும். சொல்லுங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சார் என் கடை லைசன்ஸ ரினிவல் பண்ணணும். அதுக்காக தான் வந்தேன். அங்க மகேஸ்வரி மேடம்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்கள போய் பாருங்க. சரிங்க சார். சார் ஒரு நிமிஷம். என்ன? ஆதிரம் மேடம் கடைக்கு வந்தாங்க. ஓ வாட்டர் கேன் போட வந்தாங்களா? இல்ல சார், ஒரு உதவி கேட்டு வந்தாங்க சார். நான் அவங்களுக்கு உதவி பண்ண முடியல. நான் அவங்கள்ட்ட சாரி சொன்னேன்னு சொல்லிடுங்க சார். என் வைஃப் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டாங்களா? அது அர்ஜென்ட்டா 2 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு கேட்டாங்க. ஆனா என்னால கொடுக்க முடியல. ஆதிரை மேடம் தப்பா எடுத்துக்க போறாங்க. நீங்க கொஞ்சம் சொல்லிடுங்க சார். அதெல்லாம் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க, நான் சொல்லிக்கிறேன். சரிங்க சார். சரி நான் சொன்ன மேடத்தை போய் பாருங்க. அவங்க உங்களுக்கு லைசன்ஸ் ரினியூ பண்ணி ஓகே சார், வரேன். மச்சான் சாமி நீ போய் வேலையை பாரு, நான் கிளம்புறேன். ஆந்திர நைட்டு 2 லட்சம் வேணும்னு புலம்பிட்டு இருந்தா என்ன விஷயம் கேட்டதுக்கு உங்க கனவு வீட்டுக்கு பணம் தரதுக்கு தான் சொல்லி சமாளிச்சா. இப்ப இந்த பாய் சொல்றத வச்சு பார்த்தா கண்டிப்பா அகல்யாவுக்கும் ஜெகனுக்கும் காலேஜ் ஃபீஸ் கட்ட தான் இவர்கிட்ட பணம் கேட்டிருக்கா. ஆதிர என்னையே ஏமாத்துறியா நீ? இரு வரேன். வண்டி எடுங்க. சொல்லு சொல்லு சொல்லு. அப்புறம் ஒரு நிமிஷம் லைன்ல வெயிட் பண்ணு. வாங்கம்மா. அண்ணா சுபலட்சுமி அக்காவை பார்க்கணும். மேடம் உள்ள இருக்காங்க, நீங்க வந்தா உள்ள வர சொன்னாங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க உள்ள போங்க. சரிண்ணே. சொல்லுமா. என் செல்லம்ல, என் தங்கம்ல, இன்னும் ஒரு வாய் சொல்றது கேட்கணும்ல. தங்க பிள்ளைல ஒரு வாய் வாங்க. குட் கேர்ள். கண்ணு வா 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 வா. என்னக்கா யாழினி பாப்பா ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறாளா? அட அதை ஏன் கேக்குற கண்ணு? ஒரு வாய் சோத்த ஊட்டுறதுக்குள்ள என் உசுறு போகுது. கண்ணு குட்டி, இந்த தங்கம் ஒரு வாய். சமத்து. உட்காராதுர, நீ பரவாயில்லக்கா பரவாயில்ல. அட சொல்லுறல, வா உட்காரு. சரிக்கா. என்னாதுர, என்ன பார்த்து ஏதோ பேசணும்னு போன் பண்ணிருந்த, என்ன விஷயம்? என்னம்மா என்ன தயங்குற? நான் உன்ற அக்கா மாதிரி. என்ன மாதிரி? நான் உன்ற அக்கா தான். நீ மனசார என்ன அக்கான்னு கூப்பிடுறல, நான் உன்னை தங்கச்சியா தான் மனசார நினைக்கிறேன். எதுவா இருந்தாலும் மனசு திறந்து என்னன்னு என்கிட்ட சொல்லுமா. நீ இப்படி தயங்க வேண்டிய அவசியமே இல்ல. சொல்லு கண்ணு.